ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மூளையில் பாதிப்பு உண்டாகுமா? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதற்கான ஒரு தீர்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஃபோன் யூஸ் பண்ணால் நம்ம மூளையில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகுது? கடந்த ஒரு 10 வருடங்களாக தான் நம்ம நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறோம். சராசரியாக ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் நம்ம ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் நமக்கு நடக்குது? முதல் விஷயம் நம்மளுடைய மூளையில். நம்ம மூளையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோபமைனோட சுரப்பு அதிகப்படுத்துது. ஒவ்வொரு டைம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுதும் நம்ம பிரெயினில் இந்த டோபமைனோட ஒரு செக்ரேஷன் அதிகமாகிறதுனால நம்ம சும்மா உட்காரணும்னு நினச்சா கூட ஃபோனை நான் எடுக்கவே கூடாதுன்னு நினச்சா கூட அடிக்கடி ஃபோனை எடுத்துகிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டோபமைன் அதிகமாக வர்றதுனால நம்மளால் ஒரு விஷயத்தை ஒரு நிமிஷத்துக்கு மேலே உட்கார்ந்துருந்து கூட கவனிக்க முடியல. இந்த மாதிரி கவனங்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதுவும் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரதை பார்க்கலாம். ரெண்டாவது, ஒரு சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம மூளையில் உணர்ச்சி, அதே மாதிரி முடிவெடுக்கும் திறன், இது எல்லாத்தையும் சார்ந்திருக்கக்கூடியது இந்த கிரே மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாம்பல் நிற பகுதி. இந்த பகுதிகளில் ஒரு சுருக்கத்தை உண்டு பண்ணுது. அப்போது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நிறைய சமயங்களில் முடிவெடுக்கிறோம். இல்லை முடிவெடுக்கிறதுலே நமக்கு ஒரு தாமதம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ நிறைய ஃபோன் பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த எடுக்கிறதுல ஒரு தாமதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வகையான பாதிப்புகளால் தான் அந்த பிரச்சனை வருது. மூணாவதாக, நம்ம தொடர்ந்து ஃபோன் பார்க்கும்போது மூளையில் ஒரு அடிப்பட்டால் என்னெல்லாம் மாற்றங்கள் வருமோ அந்த மாதிரியான மாற்றங்கள் உடனடியாக வராது. ஆனால் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புதிய புதிய கனெக்ஷன்ஸ் உருவாகிறது. இதெல்லாமே குறையுது. ஸோ ஒரு பாடத்தை படிக்கிறோம், அது நம்ம மூளையில் ஒரு மெமரியாக பதியுது அப்படின்னா அதற்குன்னு தனியான ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு வயரிங் உருவாகிறது. அந்த மூளை செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து ஃபோன் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறையுது. இதை தான் அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. முக்கியமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 5 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூளையோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபோன் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மூளையோட வளர்ச்சி திறன் கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இன்னொன்று, விர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் பார்க்குறாங்க குழந்தைங்க அப்படின்னா அது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். அந்த ஃபோன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் அந்த குழந்தை கவனிக்குது. அந்த குழந்தை திருப்பி பேசணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஸோ அப்போது அந்த மாதிரியான வீடியோஸே அந்த குழந்தை பார்க்குது அப்படின்னா அது தனக்கான உணவை கேட்குறதுக்கோ இல்லை தனக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அதனுடைய மூளையில் ஆரம்பத்திலே பதிவாயிடுது. இதனாலேயே குழந்தைகள் ஆட்டிசம் கிட்டாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஃபோன் பார்க்கக்கூடிய குழந்தைகள், 5 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ADHDங்கிற அந்த ப்ராப்ளம் வர்றதாக சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப அடம் பிடிக்கிறது. அவங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப அடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற பொருளையும் இதே மாதிரியான ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நிறைய குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்குறோம். சாப்பிடும்போது ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைகள்லாம் நிறைய குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்குறோம். வயதானவர்களுக்கும் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து ஃபோன் பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ளூ லைட்னால அவங்க மெலட்டோனினோட செக்ரேஷன் கம்மியாகுது. நைட்டில் இருட்டான ஒரு ரூமில் அந்த ப்ளூ லைட்டை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நைட்டில் சுரக்க வேண்டிய இந்த மெலட்டோனின் சுரக்காததுனால அவங்க பிரெயின் டேமேஜ் இன்னும் அதிகமாகுது. சரியான தூக்கம் அவங்களுக்கு இல்லை. இதனால் அவங்க பாடியில் தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே தேங்க ஆரம்பிக்குது. ஏன்னா நைட்டில் தான் இந்த மெலட்டோனின் க்ரோத் ஹார்மோன் எல்லாம் சுரக்கும். ஸோ இது சரியாக சுரக்கலை அப்படின்னா அந்த வளர்சிதை மாற்ற கழிவுகள் உடலில் தேங்க ஆரம்பித்து அது நோயாக மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பற்றிலாம் பெருசாக ஆராய்ச்சிகள் இல்லை. ஆனால் தொடர்ந்து நம்ம இந்த ஒரு நிமிஷம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஒர்க் பண்ண முடியலை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பார்க்குறோம். இது இந்த மூளை செல்கள்லையும் பாதிப்பை உண்டாக்குது. இன்னொரு
ஒரு விஷயம் டிஜிட்டல் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு பேரே வந்து இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து கூகுள் தான் நமக்கு ஞாபகம் வச்சுருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எதையுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத கவலைப்படக்கூடிய எண்ணங்களையே நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களால் நம்ம ஞாபகத்திறனே குறைஞ்சு டிஜிட்டல் டிமென்ஷியாங்கிற ஒரு கண்டிஷனே வந்து வந்துடுது. இதெல்லாமே இந்த சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. ஸோ தொடர்ந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பிரெயினில் நிறைய சேஞ்சஸ் வந்து வருது. அதுலேயும் முக்கியமாக குழந்தைகளுக்கு இது பாதிப்பை அதிகமாக வந்து கொடுக்குது. அதனால் ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெகுலராக நைட்டில் ஒரு 9 மணிக்கு மேலே நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டில் தூங்க போகிற ரூம்லேருந்து நம்ம வேறு ரூமில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று நைட்டு தூங்கும்போதும் அந்த ஃபோன் நமக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கதிர் இயக்கம் அப்படிங்கிறது நம்ம மூளைகளில் பாதிப்பை வந்து உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான இன்னும் புதிய புதிய ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ அதனால் நைட்டில் ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவைக்காக நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணணும், என்னோட வேலையே இதில் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸும் அந்த திரையிலேருந்து நம்ம கண்ணை வந்து வெளிப்பகுதியில் எடுத்துகிட்டு ஒரு 20 செகண்ட் வந்து நம்ம கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணுறது, இல்லை தூரமான ஒரு பொருளை வந்து பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபோனில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் அதனோட இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான சில ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சுட்டு தேவைக்கான அந்த ஒரு நேரத்தில் மட்டும் எடுத்து பார்க்குறது, அடிக்கடி அது சவுண்டு கேட்டவுடனே எடுத்து பார்க்கக்கூடிய விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோனால் வரக்கூடிய பாதிப்புகளை ஓரளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இது இன்றைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருந்தாலும் இது நோய் நிலை வரைக்கும் கொண்டு போகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இன்னைக்கு ஃபோன்னால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், முக்கியமாக நம்ம பிரெயினில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வருது, குழந்தைகளுக்கு இதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெயினாக நைட்டில் வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணுறது, ஃபோனை சைலண்டில் வச்சு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய நல்ல தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.